உங்களுக்கு பூரா பேசி கட்டி கூட்டுக்காரன் பஞ்சாயத்து 3 கடு வாய் போச்சு. இந்த மட்டும் முளை பண்ணி வச்சுக்கோங்க, பிரச்சனை போய் கோயில் கும்பிட முடியாது. அதனால ஒரு பெரிய ஆளு துணையினால நான் கூட்டுக்காரன், எதுவும் பிரச்சனை எழுத்துறாங்க வாங்க. இல்லங்க இந்த பிரச்சனை எல்லாம் முடிக்கணும் முடிதான் நாங்க வந்திருக்கோம். எல்லாரும் சொல்லிருக்கேன் ஆட்டு முண்டுக்காக. நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க அதுக்கு இன்னைக்கு ஆட்டு பண்றீங்க, நாளைக்கு கூச்சல் பண்ணி போயிட்டு அப்புறம் ஆறு போலீஸ் அது நாளைக்கு நாங்க தான் நாளைக்கு. அப்படியா? அதுக்கு ஒரு ரெடி பண்ணிருக்கீங்க, ஆறு பிள்ளை வர மாட்டோம். இல்ல இல்ல நான் எல்லாரும் சொல்லிருக்கேன். என்னப்பா நீ என்னப்பா சொல்பா. ஏப்பா கோயில் பைசருக்கு கடு கொடுத்து நீங்க கொடுத்தீங்க, நாங்க வந்திருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் பூஜாரியை போய் கூப்பிட போனோம். சரி, பூஜாரியை எவனா அடிச்சு பிடிச்சான் கும்பல்ல. சரி, அதனால பூஜாரி கூப்பிட்டா வர மாட்டேன்றாரு. என்ன இது அடிச்சவன ஆறுன்னு கண்டுபிடிக்கணும். ஏப்பா அடிச்சு ஏப்பா கோயில் கும்புற போக்குல யாரும் அடிச்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆறுன்னு தெரியல. சரி என்ன ஏதுன்னு நம்ம கேட்டுக்கிறோம். அங்கிட்டு வந்து உட்காரு. காயத்தானம் பண்றீங்க, இங்கிட்டு வந்து உட்காரு. உங்ககிட்ட உழைச்சு உழைச்சு விட்டு போறீங்க. அங்கிட்டு ஆன உட்காந்து இங்கன உட்காந்து பேச அங்கன பேச வாயா. என்ன இது பூஜாரி அடிச்சவன்? சரி பூஜாரி வா. அந்த கூட்டத்துல பூஜாரி அடிச்சவன் யாரு? பூஜாரி வர மாட்டேன்றான். பூஜாரி அடிக்கலையாப்பா? என்னங்கப்பா இப்படி சொல்றேன்? இந்த மூஞ்சி நீதானா? ஆமா, சும்மா இப்பதான் பூஜாரியோட நின்றுகிட்டு இருக்கேன். அடிச்சுவா பூசாரி இடிச்சிருக்கேன்ப்பா. அது பூசாரி அடிச்சது நீங்க என்ன அடிக்கல இல்லப்பா, சும்மா அப்படியே உரைச்சி இருக்கேனப்பா. நான் அடிக்கலையாப்பா. இருக்கட்டும், இருந்தாலும் இந்த மூஞ்சி பார்த்தா அப்படி அகராதியா இருக்கா? இங்க பாரு கொஞ்சம் கொஞ்சம் கூடி இருக்கேன், எப்படினாலும் உரைச்சி இருப்பேன். பஞ்சாயத்துல இருந்து காப்பாத்தி விடுறதுக்காண்டி ஒத்துக்கன்னு சொல்லி வந்திருக்கான். இல்லாட்டி அவங்க ஆன்லைன்ல போட்டு விட்டுருவாங்க. ஒண்ணும் பண்ணாதா? என்ன சொல்றா? எப்ப என்ன நடந்துச்சு தெரியல. குடிச்சு விட்டேன், என்னைக்கு குடிக்காம குடிச்சு விட்டேன். இதை நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லிட்டு ஏப்பா அந்த பையனை காட்டான். ஏதோ என்னைக்கு குடிக்காதவனா குடிச்சு விட்டான், லேசா குடிச்சு விட்டோம்ட்டாப்ல. அதனால என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு தெரியல. நான் அன்னைக்கு படுத்து வந்தேன், நல்லா முடிஞ்சு 3 நாள் கழிச்சு தானே வந்துருச்சு சொல்றேன். ஒத்துக்கிட்டான். அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க அந்த ஊருக்கு கட்டுப்படுறோம். நீங்க அடிச்சீங்களா? பூஜாலி நீதான் போய் பூஜாலி வர மாட்டேன். ஒரு ஆள் போனா எப்படியாப்பா? நீதானே அடிச்ச? மன்னிப்பு இங்க மன்னிப்பு வாங்கி என்ன செய்ய? அங்கேயும் மன்னிப்பாங்க. போய் பூஜாலி நீதான் கூட்டுக்காரு. அந்த ஆளு அடிச்ச ஆளு தான் வரணும்ன்ற. அந்த ஆளு நான் வாரேன், நான் சொல்றேன். இருந்தாலும் நீ என்ன சொல்லி கூப்பிட்டுக்கோ. நீங்களும் பெரிய ஆளுக்கு ஒரு 10 பேர் வந்தா தான் ஆளுக்கு ஒரு நீதான் அடிப்பீங்க. நாங்க கூப்பிட்டு கேட்டா கூப்பிட முடியாது. நீதான் அடிச்ச நீதான் கூப்பிட்டுக்காரு. எல்லாம் எல்லாம் உட்காருங்கப்பா. சரி உட்காருங்க. பூஜாரியா போய் கூப்பிட்டாங்கப்பா, கூப்பிட்டு வர மாட்டேங்க. அங்க போய் மன்னிப்பு கேட்க இங்கே வரணும்ன்றீங்க. நாங்க உங்களுக்கு நான் தோட்டி எனக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தோமா? அப்படியா? இன்னொன்னு சொன்னீங்கல்லப்பா, இந்த கலர் பொடி யாரோ ஊத்தி விட்டாங்க. வெளியே சொல்லுங்க, அடுத்த ஊர் அந்த பையனை நாங்க புடிச்சுக்காங்க. அந்த பையனை புடிச்சுக்கிட்டோம். இவன் தான் கலர் பொடியை ஊத்துனானா? ஏன்டா ஊத்துனா? கரைச்சு கொடுத்துவனா? இனிமேல் அப்படி கலர் பொடி ஊத்த கூடாதுப்பா. மஞ்ச பொடி இருக்குல்ல, அதத்தான் கலைக்கு ஆளு மேல ஊத்துனேன். அப்படி கலர் ஊத்த கூடாது. ஒரு பெரிய அம்பளைக்கு பெருசுக்கு கண்ணு போச்சு நடக்காப்புல.
ஆஸ்பத்திரி இருக்காப்ல உட்காருங்க. ஊர்ல சும்மா கட்ட கதை பேச்சு பழைய பேச்செல்லாம் விடுங்க. சரியா இப்ப நடக்க வேண்டிய காரியம் ஆக வேண்டிய காரியத்தை வேலையை பாருங்க. கோலதெல்லாம் விடுங்க. இப்ப என்ன நடக்குது இப்ப என்ன கோயிலுக்கு அந்த பேச்ச பேசுங்கப்பா. ஆமா ஆமா இப்ப பேசி அதை முடிச்சு விடப்பா. நீ வந்துட்டீங்க என்ன ஏன்னு உட்காந்து பேசுங்க பொறுமையா. பூஜாரியை போய் கூட்டுக்கு வந்துட்டியா? நான் இனிமேல் தான் போறேன். நீங்க நீங்க வந்தா தான் நாங்க வாங்கி கூப்பிட முடியும். நாங்களா அப்படி போறோம். பூஜாரி வந்தாதான் கோயிலுக்கு கெடு வைக்கணும். என்னைக்கு வரி போடணும். உரப்பா எதுவுமே வந்து யாருமே வந்து பிளான் பண்ணி அடி கிடையாது. எல்லாமே அதாவது நடந்து போச்சு. அது முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் 4 பேர் சேர்ந்து கூட்டி போய் கேட்டுக்கலாம். பூசாரி பேசிக்கிறோம். இப்ப நடக்கிறது என்னன்னு அடுத்து பேசி விடுங்க. பூஜாரி வரணும்லப்பா. பூசாரி போய் சொல்லிக்கிறோம். இப்ப நம்ம சொல்லும்போது பூஜாரி மாட்டோம்ன்றான்ல. அதான் சொல்லிக்கலாம். வேலையை போறேன். நீ பெரிய ஆள் பார்த்து சொன்னா ஏத்துக்கிறோம் இருக்காரு. இன்னைக்கு பூஜாரி அடிப்பேன், நாளைக்கு ஒண்ணு அடிப்பேன். இதான் நான் அப்படியெல்லாம் நடக்காது. ஊருக்கு கட்டுப்பட்டுக்கிட்டு தண்ணியை குடிச்சா நான் ஒருத்தனை அடிக்கிறேன். இப்படி அடிச்சுக்க தெரிய வேண்டியதானா? பூஜாரியை நீ அடிச்சிட்ட, நாளைக்கு இன்னொருத்தன் போய் அடிக்கிறான். காரை உடைப்ப, ரயில பிடிப்ப. பேச்சுக்காரர் கேட்டு கட்டுப்படுத்தி எல்லா பத்தி கையெழுத்து வாங்கி வேலையை முடிச்சுக்கிறோம். நாங்க கையெழுத்து போட்டு தரதுக்கு தயாரா வந்து இந்த கொட்டை உடைச்சாமிட்டீங்கல்ல அது இந்த பையன் எந்திரிப்பா. அந்த பையன் கொட்டை உடைச்சு செஞ்சுக்கு வராங்கிட்டு வாரு. ஒருத்தன் கொட்டை அடிக்கிறான். கொட்டு அவங்க அடிச்சுக்க ஒரு குச்சி வச்சு தட்டிவிட்டானோ உடஞ்சு வச்சு மன்னிச்சுக்கிட்டான். சரி மன்னிச்சுக்கன்ற வேலைதானா? கொட்டை பூஜாரி அடிச்சா மன்னிச்சுக்க, கொட்டை உடைச்சா மன்னிச்சுக்க. இது என்னயா வேலை? உங்க வேலை வராதுன்றது இதுக்கு ஒரு கட்டுமாள் பண்ணாதான் ஆகும். அதான் கையெழுத்து போட்டு தரோம். கையெழுத்து போட்டு என்னதுக்கு? நீங்க அப்பதானே சரி அவதாரம் கூடிய இனிமேல் வந்தாலே எங்க பொறுப்பு அந்த மேக்கப் பேச்செல்லாம் பேசாத. இப்ப ஒண்ணு கலர் பொடி ஊத்துறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு ஆளுக்கு ஒரு 5000 பையனை கட்டுங்க. பையனை கட்டியா? அடுத்த வருஷம் அப்ப வருஷம் உங்களுக்கு இதான வேலை. ஒரு வாட்டம் மடிச்சுக்கங்கப்பா. போய் பூஜாரி கூட்டுக்காயா? பூஜாரி கூட்டுக்காயா? பூஜாரி போய் கூட்டுக்காயா? போய் ஏன்னா தினம் உங்களுக்கு கல்பி இந்த பஞ்சாயத்து தானே தூர்ல வராது. அன்னைக்கு அப்படித்தான் சொன்னேன். இன்னி வரைக்கும் தண்ணிய போட்டா ஏறிடுவீங்களா ஒசக்கா? தண்ணி குடிக்க மாட்டோமாப்பா. நீ கொட்டை உடைச்ச, நீ பூஜாரி அடிச்ச, போலீஸ் எங்களை இவ்வளவு உட்கார வச்சுட்டா. அந்த ஆளை கொண்டுக்கான்ற தூக்கி போய் நாடகம் கட்டுறோம். அதுதான் பெரிய ஆளுங்க. பெரிய ஆளு நாங்க நீங்க தண்ணிய போட்டு நீங்க உங்க வாடி கொட்டை உடைக்குவேன். சரி இன்னைக்கு அதுக்கு ஏதாச்சும் பயணிச்சு போட்டா தானே ஆகும். சொல்லி விட்டோம்ல 100 பேர்த்த கையெழுத்து வாங்கி கொடுக்கிட்ட பொறுப்பேற்றுக்கிறோம். இதுல ஒரு 2 பேரை பொறுப்பேற்றுக்க சொல்லி என்ன பிரச்சனை நாங்க 2 பேரும் பெரிய ஆளுங்க. நாங்க 2 பேரும் பொறுப்பு எடுத்துக்கிறோம். நீங்க தான் பூஜாரி கூட்டுக்காரன. பூஜாரி வந்தா தான் நாங்க வாங்கி போட முடியும். 4 பேர் பொறுப்பு எடுத்துக்கிறோம். இந்த ஆளு வயசுக்கு இன்னும் உங்க கூட சோடி சேர்ந்து இருந்தாலும் நம்ப மாட்டான். உட்காந்து கராட்டவானு இது நின்று உட்காந்து நீங்க பஞ்சாயத்து பண்ணீங்க பண்ணாம போங்க. எங்களுக்கு கோயில் இந்த வட்டம் கராட்ட ஆடுறோம். சின்ன போய் ஆட மாட்டோம், வைக்க மாட்டான். ஆடி முடிக்கிற வரைக்கும் எந்திரிக்க மாட்டோம். எல்லாரையும் ஆட விட மாட்டோம். நாங்க பாத்துக்கிற மாட்டீங்க. இவனே ஆடுனா என்ன செய்யறது? இல்ல ஆட மாட்டாரு. ஆட மாட்டாரு. இவனே வந்து ஆடிட்டு இல்ல ஆட மாட்டாரு. நீங்க இனிமேல் என்ன சொல்றோம்னு கட்டுப்பாடு சொல்லுங்கப்பா. கட்டுப்பட்டுக்கிட்டா எல்லாருமே போவோம் நாளைக்கு. போய் என்னப்பா அவர் அண்ணன் வருவாரு. என்ன நீங்களும் வாங்க. போய் அவரு எல்லாமே போய் பஞ்சாயத்துல பேச்சு வளவலான்னு பேசிட்டு அங்க வந்து சாக்கு போக்குல சொல்லக்கூடாது. கட்டுமலை 3 பேர் பொறுப்பாத்துக்கிட்டு வாங்க. இவங்க நான் சரிக்கட்டு கூட்டுக்காரு இவங்க எல்லாம் வந்தாச்சு. பூசாரிகிட்ட வச்சு பேசி வேலையை முடிச்சுடுவாங்க. அப்புறம் விடியக்கிறதுல அங்க போனேன் இங்க போனேன் ஓடி திருப்பி எங்களை அலைய வைக்க கூடாது. உட்கார்ந்து நாங்க வட்டவாடு பெரும்பாலும்
இருக்கு பேசிக்கிறதா வரேன் எப்பா நீங்க எங்க கூப்பிட்டாலும் நாங்க சம்மத்தோட வாரோம். நாங்க இனிமேல இந்த இளம்பட்டி யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லாத நாங்க பாதுகாப்பு பண்ணிக்கலாம். எது பிரச்சனை வந்தா நீ உங்க ஊருக்கு பூஜாரி அடிக்கிறேன் உங்க ஆள் மாதிரி இப்ப எல்லாம் ஆள் போட்டு உட்காந்து தேவையில்லை. இப்ப மந்தையில 4 திசைகளையும் 4 கேமரா மாட்டி சிசிடிவி கேமரா 4 மாட்டி விட்டுருவான். அது ஆட்டோமேட்டிக்கா போலீஸ்க்கு லைவா போயிரும். அங்க போறது எவன் சேட்டை பண்ணி அது தெரிஞ்சு அடி 4 அடி அடிக்கிட்டேன். நம்மளுக்கு பெத்து கிடக்கணும். அந்த 3 பேர் பொறுப்பு வச்சு வேலையை முடிச்சுடுங்க. எந்திரிங்க வந்து பூசாரி கூப்பிட்டு கோயில் கும்புற பண்றீங்களா கும்பலுதான் நீங்க பஞ்சாயத்து பண்ணுங்க பண்ணாம போங்க. எங்களுக்கு கோயில் கும்பிட்டு ஆமா காலையில பேசி கோயில பேசி அடுத்த வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு கும்பிடுவாப்பா. சரிப்பா அப்படியே உட்காந்து சரி அப்ப வாங்க சரி அப்ப நாங்க போறோம்ப்பா. சரி அப்ப நாங்க போறோம்ப்பா. ஒரு வாரத்துக்கு சுத்தமா போ வடிவேல் எனக்கு போ 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 இந்த கூட்டத்தை கலைக்க பாட்டா வாடி நான் உங்களோட பெரிய அநியாயம்டா போங்க. சரி வாங்கப்பா இருக்க வலை பேசி வீட்டுல போய் வலை பேசி வீட்டுல எங்கடா தானே பஞ்சாயத்துக்கு போறீங்க? பஞ்சாயத்துக்கு போறீங்க வீட்டுல தான் ஒரு ஜோலி ஆகல. இந்த பஞ்சாயத்து ஜோலிக்கே வரப்ப அம்மாட்டு மாட்டை கூட கண்ட கூட மேய்ச்சிக்கிட்டு பார்த்து கஞ்சி தஞ்சி குடிச்சு போயிருந்தேன். இந்த கூட்டத்துல வந்து பஸ் வச்சு மிச்சம். வாங்க 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 வாங்க.